அதாவது இந்த செபஸ்டியன் சீமான் ம். அடுத்ததாக ஒரு கேள்வி. இந்த செபஸ்டியன் சீமான் அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அறகுறைகள், பெரியாருடைய அந்த அறிவீனத்திற்கு ஒரு விஷயமாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கர்ப்பப்பையெல்லாம் அறுத்து எரிய சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அவருடைய அறிவீனத்திற்கு ஒரு அளவுகோலாக அருவருக்கத்தக்க முறையில சொல்லியிருக்கிறாங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது கர்ப்பப்பைய அறுத்து எரின்னு சொல்றான்னா, அந்த அர்த்தத்துல சொன்ன அறிவீனம் தான். ம். கர்ப்பப்பைய போய் அறுத்து எறிய சொல்றது, இறைவன் படைத்த ஒரு படைப்புல ஒன்றை அறுத்து எறின்னு சொல்வது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா அறுத்து எறின்னு சொல்வது அறுத்து எரிங்கிற அர்த்தத்துல சொன்னாரா? வேற அர்த்தத்துல சொன்னாரா? இத அறிவுடைய மக்கள் என்ன செய்யணும் சிந்திக்கணும். அறுத்து எறிகிற அர்த்தத்துல யாருமே சொல்ல மாட்டான். கர்ப்பப்பை அறுத்தல் என்பது நம்ம நகை வெட்டுற மாதிரி, முடி வெட்டுற மாதிரியா? முடி வெட்டாத வெட்டி போட்டுன்னு சொல்லிடலாம். கர்ப்பப்பைங்கிறது வெளியே விரல கூட வெட்ட சொன்னா கூட வெட்டிடலாம், வெளியே இருந்து கொண்டு வெட்டிடலாம். கர்ப்பப்பைங்கிறது வயிற்றுக்கு உள்ள ஒரு உறுப்பு. அதை அறுக்கிறதா இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு தடுப்பெல்லாம் போட்டு பல ஏற்பாடெல்லாம் பண்ணி அதுக்குரிய மெத்தேடு பிரகாரம் எதையும் பாதிக்காத முறையில் அறுக்கிறதுங்கிற ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு செயலை போய் நீங்கள்லாம் அறுத்தறீங்கன்னு எவனா சொல்லுவானா? அப்போ அந்த அர்த்தத்தில் சொல்லலன்னு எல்லாருக்கும் வழங்குது. அவர் சொன்னார், ஒரு அர்த்தத்தில் சொன்னார். ஆனால் கர்ப்பப்பையே அருன்ற அர்த்தத்தில் அவர் சொல்லவே இல்லை. சில விஷயங்களை வேறு வார்த்தைகளாக நம்ம சொல்லுவோம். ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இவர் நமக்கு வலது கைன்னு சொல்லுவோம்னு வைங்களேன். ஒரு மனுஷன் எப்படி இன்னொரு மனுஷனுக்கு வலது கையாவான்? ஆக மாட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்னா வலது கை மாதிரி சப்போர்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்போ சப்போர்ட் பண்ணுறாருங்கிற அர்த்தத்தில் அதை சொன்னோம்னா வலது கைன்னு சொல்லிவிட்டாரு, இவருக்கு வலது கை வரா, இந்த பாருங்க வலது கை அவருக்கு இருக்குது, எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறாருன்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி ஒரு இலக்கிய சொல்லுது. கற்பப்பையை அறுத்துருங்க என்று சொல்வது இலக்கியமாக சொன்னது. அது என்ன கருத்துக்கு சொன்னார் என்று கேட்டால், அதிகம் குழந்தை பெற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் பெண்கள் அடிமைகளை நடத்தப்படுகிறீர்கள், அதனால அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாதீங்க, இந்த கற்பப்பை தான் அம்புட்டு காரணம் அப்படின்றதை சொல்லி பெண்களை அதிகம் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம்ன்ற கருத்தை சொன்னார். அது மாற்று கருத்து கிடையாது. இதை சொல்லும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா அறிவு ஜீவிகளுமே அந்த கருத்தில் இருந்தார்கள். பெரியார் மாத்திரம் இருக்கலை. கம்யூனிச நாடுகள் பூரா கட்டாய குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க. ஒரு குழந்தைக்கு மேலே பெறக்கூடாது என்று நினைச்சாங்க. கடுமையான சட்டத்திட்டங்கள் சைனாவில் ரஷ்யாவில் எல்லாம் இருந்தது. அப்போ குழந்தை பெற்றாலே குற்றவியல் நடவடிக்கை எடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட நாடுகள்லாம் இருந்துச்சு. வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. சலுகை 2வது குழந்தை பிறந்தால் சலுகைகள்லாம் கிடைக்காது என்ற அளவுக்கு கம்யூனிசத்தை கடைபிடித்து அந்த காலத்தில் கம்யூனிச நாடுகள்லாம் எதை சொன்னார்களோ அதைத்தான் பெரியாரும் சொன்னார். பெரியார் முதல்ல உலகத்துக்கு சொல்லலை, பாதி உலகம் அந்த கருத்தை அமுல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்தை கட்டுப்படுத்தணும், அதிகமாக பிள்ளை பெறக்கூடாது, அதைத்தான் பெரியார் சொல்கிறார். அது இந்திய அரசாங்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த காலத்தில் அதுக்கு பிந்தி வந்த காலத்தில் எல்லாம் எமர்ஜென்சின்னு அவசர நிலை போட்டாங்கல்ல, அந்த நேரத்தில் எல்லாம் கட்டாய குடும்ப கட்டுப்பாடுன்னு கொண்டு வந்தாங்க. மக்கள் தொகை பெருக்கத்தினால பெரிய பின்னடைவாக இருக்கிறது, நாடு வறுமை நோக்கி போகிறதுன்னு சொல்லிட்டு கம்பல்சரியாக 2 பிள்ளைக்கு மேலே போனால் என்ன செய்யணும், இழுத்துட்டு போய் குடும்ப கட்டுப்பாடு வலுக்கட்டாயமான பண்ணினாங்க. அந்த வலுக்கட்டாயமும் பண்ணதுனால தான் அந்த எமர்ஜென்சிக்கு பிறகு இந்திரா காந்தி தோத்தே போனாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் குடும்ப கட்டுப்பாட்டுக்காக வேண்டி பெரிய முஸ்லீம்லாம் எடுத்தாங்க. எதை பார்த்தாலும் வண்டி வாங்கினா வண்டிக்கு பின்னாடி எழுதணும்டாங்க. குடும்ப கட்டுப்பாடு வாசகம் எழுதாட்டி ஆட்சி உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். ஆட்டோவாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, குடும்ப கட்டுப்பாடை பயன்படுத்துகிற அதாவது வாடகைக்கு ஓடக்கூடிய வாகனங்களாக இருக்கும் என்று சொன்னால் அதில் குடும்பத்து கட்டுப்பாட்டை சொல்லக்கூடிய நாம் இருவர் நமக்கு இருவர், நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை, நான் அப்படிங்கிற மாதிரி இந்த குடும்ப கட்டுப்பாட்டை சொல்லக்கூடிய வாசகங்களை எல்லாம் எழுதிக்கிட்டு போனால் தான் அவன் ஆர்டிஓ அனுமதியை கொடுப்பாரு. எஃப்சிக்கு போனீங்கன்னு சொன்னான். அந்த மாதிரியெல்லாம் கடும் சட்டத்தை போட்டு எங்கே பார்த்தாலும் செவரில் பார்த்தா அரசாங்க ஆஸ்பத்திரி செவர்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. என்ன 2 போதுமே அப்படின்னா இந்த மாதிரி வாசம் அந்த குடும்ப கட்டுப்பாடை சொல்லக்கூடிய இந்த குடும்ப கட்டுப்பாடை சொல்லக்கூடியதை உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையும் வலியுறுத்தினார்கள். இஸ்லாம் நாடுகளை தவிர, போப்பாண்டவர் மாதிரி கிறிஸ்துவ மத குருமார்களை தவிர பாக்கி எல்லாருமே இதை வலியுறுத்தி கொண்டிருந்த ஒரு காலத்தில் அவர் அதை சொன்னார். இஸ்லாத்துக்கு உடன்பாடு கிடையாது. குடும்ப கட்டுப்பாடை நீங்கள் விருப்பத்தில் விடணுமே தவிர அது ஒரு சிறந்தன்னா நீங்கள் சொல்லாதீங்க. குடும்ப கட்டுப்பாடுங்கிறது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. அவனுக்கு 10 பிள்ளை பெறனா பெற்றுப்போன உனக்கு என்னதில் பிரச்சனை, நீங்கள் அப்படி தலையிடுற, அதை குற்றம்னு சொல்லக்கூடாது, தடுக்கவும் கூடாது என்ற நிலையில் நாமெல்லாம் கூட நீண்ட காலமாக அது மறுப்பும் சொல்லியிருக்கிறோம். அவருடைய அந்த அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கிறல. பெரியாருடைய அந்த கருத்தை குடும்பத்தை அந்த கருத்தை இன்னைக்கு மாறிட்டாங்கல்ல.
இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் நமக்கு எம்பிக்கெல்லாம் குறைஞ்சிரும் போல இருக்குன்னு பயந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து நிறைய பிள்ளையை பெற்றுக்கிறங்கிறாரு. 3வது பிள்ளை பெற்றா தான் பஞ்சாயத்து போர்டெல்லாம் தேர்தலுக்கு நாங்கள் சீட்டு கொடுப்போம் என்ற அளவுக்கு அதை ஊக்குவிக்கிறாரு. முதல்வரும் என்ன செய்கிறார், நம்ம தமிழக முதல்வரும் கூட சில திருமண நிகழ்வுகளை போய் நம்ம வந்து இப்போ குறைஞ்சி பெற்றுக்கிற சொல்லுவோம். இப்போ வந்து 16 பெற்று வாழணும்னு வாழ்த்த வேண்டி இருக்குது, நீங்கள் நிறைய பெற்றுக்கிறங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறிடுச்சு. பெரியார் சொன்னார், ஒரு காலத்தில் சொன்னார், அது சிறந்த தத்துவமாக பெரியார் மாத்திரம் கருதலை, நிறைய பேர் கருதுனாங்க. நிறைய பேர் கருதி நிறைய நாடுகளில் சட்டமாக்குனாங்க. சட்டமாக்குன சைனாவிலே இன்னைக்கு அதிக பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு ஊக்குவிக்கணும் பெற மாட்டேங்கிறாங்க. அந்த நிலைக்கு வந்துருச்சு இப்போ. அதனால பெரியார் சொன்னது வந்து குடும்பத்தினுடைய எண்ணிக்கையை குறைங்கன்னு சொன்னார். அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, வழங்குதா? அது வந்து அவர் மட்டும் சொன்னது கிடையாது. இது எல்லாருமே அதுக்கு அந்த கருத்தை ஆதரிச்சுக்கிட்டு பத்திரிகைகள்லேருந்து டிவியிலேருந்து விளம்பரத்தை தொடர்ந்தாலேயே அந்த அந்த விளம்பரம் தான் வரும். டிவியில் எல்லா ரேடியோக்கள்லாம் அந்த காலத்தில் விவித பாரதி எடுத்திங்கன்னா அந்த குடும்ப கட்டுப்பாடு டாபிக் தான் விளம்பரமாக ஓடும். அந்த மாதிரி செஞ்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ணால் 10,000 ரூபா கொடுக்குறது, அவனுக்கு வந்து உணவுகள் கொடுக்குறது, பல விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறது, இதெல்லாம் செஞ்சாங்க. இதெல்லாம் வந்து குடும்ப கட்டுப்பாட்டை வந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது. அப்போ குடும்ப கட்டுப்பாடு சொன்ன அம்புட்டு பேரையும் பைத்தியக்காரன்னு சொல்லுங்கள். குடும்ப கட்டுப்பாடை சொன்ன சைனாவில் உள்ள அம்புட்டு பேர் இடதுசாரிகள் பூரா பைத்தியக்காரன், அவ்வளோ பேரும் கிறுக்கு போயில். உலக நாடுகள்லாம் இஸ்லாமிய நாடுகளை தவிர எல்லா நாடுகளையும் இதை கட்டாயப்படுத்தினாங்க. எல்லா நாடுகள்லையும் குடும்ப கட்டுப்பாடு என்பதை ஊக்குவித்தார்கள். அது குறைஞ்சபட்சம் ஒரு ஆர்வமுற்ற வகையில் சலுகைகளாவது கொடுத்தார்கள். குடும்ப கட்டுப்பாடு செய்கிறவர்களுக்கு செஞ்சாங்கல்ல. இது உலகத்தில் உள்ள எல்லாரும் ஏற்றுக்கொண்ட முஸ்லீம் கிறிஸ்தவர்களை தவிர்த்து, முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்கள் இல்லை, கிறிஸ்தவ மதகுருமார்களை தவிர்த்து, முஸ்லீம்களை தவிர்த்து எல்லாருமே இருந்த ஒரு நிலைப்பாடு அவர் காலத்தில் தான். அந்த காலத்தில் உள்ள கருத்தை அவர் சொன்னாரே தவிர கற்பப்பையை அறுத்தெறிய சொல்லவில்லை. குடும்ப கட்டுப்பாடை சொன்னார், அவர் மாத்திரம் சொல்லவில்லை. அவங்கவுங்க சிந்திக்கிற விதத்தில் ஒரு கட்டத்தில் ஒரு நல்லதுன்னு படும். அவர் யோசிச்சு பார்க்குறாரு, இந்த மாதிரி பெண்கள் கொடுமைப்படுத்துறதுக்கெல்லாம் இதான் காரணமாக இருக்குது, புள்ளை பெறதை குறைங்க, புள்ளை ஜாஸ்தி பத்துக்கிறாதீங்க, பிள்ளையை வளர்க்குற காலமெல்லாம் போயிடும், 10 பிள்ளையை பற்றிங்கன்னா நீங்கள் வெளி உலகத்தை சம்பாதிக்க முடியாது, வேலைக்கு போக முடியாது, படிக்க முடியாது, அதனால் பிள்ளைகள் கம்மியாக இருந்தால் நல்லதுங்கிற ஒரு கருத்தில் வந்து அவர் இதுதான் காரணம்னு ஒரு கண்டுபிடிச்சு சொன்னார். அவர் சொன்ன கருத்தை வந்து அது கருத்தாக பார்க்கணுமே தவிர அதில் உடன்பாடு இருந்தால் நீங்கள் செய்யுங்க, உடன்பாடு இல்லாட்டி நீங்கள் பெற்றுக்கிட்டு போங்க. அப்போ பிள்ளைகள் பெறுவதை வந்து ஒரு ஒரு தத்துவமாக அவர் சொன்னார். அதை ஏற்றுக்கிட்டவங்க ஏற்றுக்கிட்டாங்க, ஏற்றுக்கிறாதவங்க ஏற்றுக்கிறாம விட்டாங்க. இதை ஒரு எடுத்துக்கொண்டு இதை ஒரு பைத்தியக்காரன்னு சொன்னீங்கன்னா எப்படி சொல்லணும்? அப்படி சொன்னால் எல்லாரையும் பைத்தியக்காரன்னு சொல்லணும். என்ன செய்யணும்? கம்யூனிஸ்டுகளில் ஸ்டாலினில் இருந்து, மாசேத்துங்கில் இருந்து, அந்த கம்யூனிஸ்ட அந்த ஆட்சியில் இருந்தாங்கல்ல, அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கல்ல, அம்புட்டு பைத்தியக்காரன்னு சொல்லிவிட்டு இவரையும் சொன்னால் சரிங்களாம். அந்த கருத்தானப்போ உலகமே இருந்தீங்க நீங்கள். நாங்கள் மட்டும் தானப்பா, முஸ்லீம் மட்டும் தானப்பா ஏற்றுக்கிட்டு இருந்தோம், இது இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி. பாக்கி உலகத்தில் உள்ள அம்புட்டு பேரும் சொன்ன ஒரு கருத்தை தான் அவர் சொல்லியிருக்கும் பொழுது அவரை கார்னர் பண்ண அவசியம் என்ன? இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு இந்த குடும்ப கட்டுப்பாடு இந்த மாதிரி சொன்னார்கள், தப்பு, அந்த சித்தாந்தத்தை நாங்கள் உடன்படலை அப்படின்னு நீ பேசணும். நீனும் இந்த குடும்ப கட்டுப்பாடு கருத்தில் இருந்துட்டு தான் பேசுகிற. அப்போ நீ அப்படியாவது சொல்லு, அது தப்பு, எத்தனை பிள்ளை வேணாலும் பெற்றுக்கிறங்க, அது பெரியார் சொன்னது தப்புன்னு சொன்னியானால் பெரியார் மட்டும் ஏன் கார்னர் பண்ணுற? பெரியார் மட்டும் சொல்லலையே, ஒட்டுமொத்த நாடே சொன்னிச்சே, இந்தியா முழுசுமே சொன்னிச்சே. அதன்படி கட்டாயப்படுத்தலாம் செஞ்சாங்களே. அப்போ சீனாவும் இந்தியாவும் சேர்ந்தா பாதி மக்கள் தொகை வந்துடும்லங்க. உலக மக்களில் சீனாவும் இந்தியாவும் சேர்ந்துட்டாலே பாதி உலகம் வந்துடும். இப்போ பாதி உலகத்தில் உள்ளவர்கள் அதை வந்து அமுல்படுத்திட்டு இருந்த ஒரு நேரத்தில் தான் பெரியார் என்ன செய்கிறாரு, அதை சொல்கிறார், அதிக பிள்ளை பெற்றுக்கிறாதீங்கிறார். அதிக பிள்ளை பெற்றுக்கிறாதீங்க அதான் காரணம் அப்படின்னு சொன்னதில் வந்து நமக்கு உடன்பாடு இப்போ பாதியில் தான் இருக்குது. என்ன பாதி? விரும்புனா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், குறைச்சிக்கிறலாம். உங்களுக்கு ஒரு பிள்ளை தான் வேணும்னா ஒரு பிள்ளை நிப்பாட்டிக்கிறங்க. அது தம்பதிகளுடைய உரிமையாக கொடுக்கணுமே தவிர நீங்கள் அது சிறந்த தத்துவம்னு சொல்லி திணிக்காதீங்க என்கிற வகையில் நாம் அதை எதிர்த்தோம். நம்ம அன்றைக்கு எதிர்த்தோம், இன்றைக்கு எதிர்ப்போம், இனியும் எதிர்ப்போம். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் இந்த கருத்தை சொல்லாத வருக எந்த அறிவுஜீவி இருந்தார்? நம்ம தான் அப்படி சொல்லிட்டு இருந்த மாதிரி எல்லா பத்திரிகையில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்வான், குழந்தைகள் பெருகுவதனால தான் விலைவாசி ஏறுகிறது, மக்களுக்கு குடியிருக்க இடமில்லாமல் போகிறது, தண்ணியே இனிமேல் கிடைக்காது, சென்னை போன்ற 100 சென்னை தேவைப்படும்னா இஷ்டத்துக்கு எழுதுனா அறிவுஜீவி தானே இப்போ எழுதுனா எல்லாரும். எல்லா அறிவுஜீவிகளும் குழந்தைகளை பெற்றுக்கொள்றதை குறைங்கன்னு சொல்வதற்கு வந்து பெரிய பெரிய ஆக்கங்கள்லாம் எழுதினார்கள். அவங்கள பைத்தியக்காரன், அவனையும் பைத்தியக்காரன் சொல்லிட்டு இவனையும் சொல்லு அப்படி சொல்லு. பெரியார் வந்து குடும்ப கட்டுப்பாடை சொன்னார், சுருக்கமாக சொல்ல போனான். அதாவது கருப்பு பைய அறுத்து போடுங்க என்பது அந்த அர்த்தத்தில் சொல்லலை,
குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்தினாரு. குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்தினது தான் உனக்கு பிரச்சனையாக இருந்தால் நீ எப்படி பதில் சொல்லணும்? குடும்ப கட்டுப்பாடை இந்த பெரியார் மாதிரி சேர்ந்துக்கிட்டு இந்த கம்யூனிஸ்ட்காரனும் அவனு ஒன்று எவனெல்லாம் செஞ்சான் லிஸ்ட்டை போட்டு அதுக்கு தேடி எடுத்துச்சுன்னா நீ சொல்லக்கூடிய பெரிய பெரிய ஜீனியஸ்ன்னு சொல்லக்கூடிய உன்னுடைய அறிவாளிகள்லாம் அதில் வருவானுவோம். எல்லாரும் சேர்ந்து இதே கருத்தை சொல்லியிருக்கான். அப்போ இதே கருத்தை சொன்ன எல்லாரையும் கண்டிக்கணுமா இல்லையா? அது போக நீ என்ன செய்யணும், அது அதில் உனக்கு உடன்பாடு இல்லாவிட்டால், நாங்கள் தான் உடன்பாடு இல்லைமோ, உனக்கு உடன்பாடு இல்லாவிட்டால் நீ இப்போ சொல்லணும், எப்படி பெரியார் மாதிரி நடக்காதீங்க, ஆளுக்கு 16 பிள்ளையை பெற்று போடுங்கன்னு சொல்லு. அப்படின்னு சொல்ல மாட்டாயா? ஆனால் நீனும் பெரியார் கருத்துல இருக்கிற, நீ அப்படி சொல்ல மாட்டேங்கிற. 20 பிள்ளை பாருங்க, 15 பிள்ளை பாருங்க, நிறைய பெற்று போடுங்க நீ சொல்லிவிட்டு பெரியார் சொன்ன தப்புங்கணும். உங்ககிட்ட கேட்டாலும் சொல்ற அளவான குடும்பம் தான் நல்லதுங்கிற. அதான் பெரியார் சொன்னாரு. அளவான குடும்பம் டைரக்டா சொல்றத ஒரு இலக்கியமா சொன்னாரு. கர்ப்பப்பை அறுத்து போடுங்கன்றாரு. அப்ப அளவான குடும்பத்தை கருத்துல நீ இருக்கிறியா, அல்லது எவ்வளவு நாளும் பெற்றுக்கலாங்கிற கருத்துல அதை முதல் சொல்லு. நீ எதிர்க்கிறாள் என்ன செய்யணும்? நீ அந்த கருத்துல இருப்பாயானால், நீ ஒரு கருத்துல இருந்துகிட்டு அந்த கருத்தை சொன்ன ஒருத்தனை மட்டும் கார்னர் பண்ண என்ன அர்த்தம்? நீனும் அந்த கருத்துல இருக்கிற, நீனு 2 பிள்ளை போதுங்கிற கருத்துல இருக்கிற, அவர் அந்த கருத்துல இருக்கிறாரு. அப்ப எப்படி அவருக்கு குறை சொல்லுவ? அப்ப குறை சொல்வதாக இருந்தால் நீங்க அந்த கருத்தை எதிர்க்கணும். சும்மா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. நீ என்ன செய்யணும்? அந்த 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 உரையில என்ன செய்யணும்? சொற்பொழிவு ஆற்றணும். நீங்கள் எவ்வளவு 10 15 நம்ம முன்னோர்கள் பெற்ற மாதிரி பெரியார் அதை சொல்லித்தானே செஞ்சாரு. 16 பிள்ளை பெற்றாருன்னு சொல்லித்தானே செஞ்சாரு. நீங்க என்ன செய்யணும்? நீங்க 16 பிள்ளை பெறுங்க, அவங்க கிடக்குறாங்க இருக்கேன், நீங்க நிறைய பிள்ளைய பெத்து போடுங்க அப்படி சொல்லிவிட்டு இதை சொன்னால்தான் நீ அந்த கருத்துல இல்லைன்னு அர்த்தம். அவர் அந்த வார்த்தைக்காக வேண்டி அவரை போட்டு நீ பேசல தவிர, நீங்களும் அந்த கருத்துல தான் உங்க வாழ்க்கையில கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் குடும்ப கட்டுப்பாடை கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. எவனும் 2க்கு மேல பெத்துக்கிற மாட்டேங்கிறான். இன்னைக்கு உள்ள நிலைமையில அதான் நிலைமையா இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி கருத்துல இருந்துகிட்டு பெரியார் சொன்னதை நீ உன்னை அறியாமலேயே கடைப்பிடிச்சுக்கிட்டு, உன்னை அறியாமலேயே நீனே கடைப்பிடிக்கிற, 2 3 போதும்னு நிக்கிற. அன்னைக்கு 12 பிள்ளை 16 பிள்ளை பேத்ததெல்லாம் விமர்சனம் பண்ணி தானே பெரியார் சொன்னாரு. இது சும்மா சொல்லலையில. 16 பிள்ளைய பெற்றுறாங்க, 16 பிள்ளைய வளர்க்குறதா, படிப்பு கொடுக்குறதா, இதெல்லாம் சரியா வருமா அப்படிங்கிறது தான் பெரியார் சொன்னார்னு தெரியும் போது, அதை நீ நீனு தானே அதை சொல்ற, நீனு தானே வேணாங்கிற. இப்ப இதை பெரியாரை கார்னர் பண்ற வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. எல்லாரும் அந்த கருத்துல இருக்கிறார்கள். பெரியார் எந்த கருத்தில் இருக்கிறாரோ அந்த கருத்தில் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் நடந்துகிட்டு இருக்கிறது. 2க்கு மேல வேணாங்கிறது. 2க்கு மேல உள்ள பிள்ளைகள் இன்னைக்கு இந்தியாவுடைய அந்த ஜனத்தொகையை பிறப்பு விகிதம் எவ்வளவு சொல்றான்? 2.1 கூட வரலையே. 2 பேர் சேர்ந்து 2 பேரை உருவாக்கிட்டு போக மாட்டேங்கிறாங்களே. ஒரு கணவன் மனைவி இந்த 2 பேர் 2 பிள்ளையை பெற்றுட்டு போனா தான் 2க்கு 2 பேலன்ஸா வந்துகிட்டே இருக்கும். அப்ப 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு 1.25 பிள்ளை தான் பெறுறாங்க. அப்ப சதவீதப்படி வருது. அப்ப எல்லாமே குறைஞ்சு போச்சு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அனைவருமே அந்த கருத்துல இருந்துக்கிட்டு அதை ஒரு இலக்கியமா அவர் சொன்னார் இல்லையா, கற்பவை அறுத்தார், அந்த வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டு விமர்சனம் பண்ணுவார்களே, ஆனால் அறிவினர்கள் தானே. அப்ப எல்லாரும் அதெல்லாம் இருக்கிறீங்க. நீ பேசக்கூடிய ஆளை எப்படி பேசணும்? பெரியார் குடும்ப கட்டுப்பாடை தான் சொன்னாரா இல்லையா, அர்த்தப்பட சொன்னாரா? முதல் சொல்லு. அர்த்தப்பட சொல்லல, உனக்கு தெரியுதுல்ல. இப்ப குடும்ப கட்டுப்பாடை சொன்னார். குடும்ப கட்டுப்பாடு விஷயத்துல உனக்கு கருத்து என்ன? 16 பெற்றுக்கலாங்கிற கருத்தா, 2 போதுங்கிற உடைய கருத்தா? 2 போதுங்கிற உடைய கருத்தா இருக்குமே. ஆனால் நீ பெரியார் கருத்துல இருக்கிற, நீனே பெரியார் கருத்துல இருந்துகிட்டு பெரியார் எப்படி விமர்சனம் பண்ணுவேன்? எல்லாம் வாழ்க்கையில் அப்படித்தான் கடைப்பிடிக்கிறாங்க. இன்னைக்கு கணக்கு பண்றாங்க, செலவழிக்க முடியல, படிக்க வைக்க முடியல, எல்கேஜிக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருக்கலாம், சாத்தியப்படுமான்னுக்கிட்டு அவன் அந்த 2க்கு வந்துட்டான். இப்போ எல்லாருமே முஸ்லீம்களே இஸ்லாம் அனுமதிச்சிருந்து அவனே 2 நீ படிக்கிறான் இன்னைக்கு பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு கணக்கில் இருக்கக்கூடிய நேரத்தில் பெரியாருடைய அந்த கருத்தை எப்படி பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவீங்க? அவர் சொன்ன கருத்தை நோக்கி தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. எல்லாரும் அதை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க. அவர் சொன்ன, அதனால முதல்ல அவர் மட்டும் சொல்லலை, நிறைய பேர் சொன்னாங்க. அந்த கருத்தை நீ மறுக்கிறாருன்னா ஒழுங்கா மறு. எப்படி மறுக்கணும்? நாம் தமிழர் பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொருவரும் 16 பிள்ளையை பெற்று 8% ஓட்டை 50% ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லு. அப்ப நீ என்ன செய்யலாம்? நீ பேச உனக்கு தகுதி இருக்குங்களாம். அதனால பெரியார் சொல்ற சும்மா வீம்புக்கு பேசுறாங்க. ஏதாவது வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு மக்களை உசிப்பூட விடுமான்னு பாக்குறமா தவிர யதார்த்தமா சிந்திச்சு பார்த்தா அவர் என்ன சொன்னார்? ஒரு அறிவாளியை யதார்த்தமா பேசுறான்னா என்ன சொன்னாரு? குடும்ப கட்டுப்பாடை இந்த வார்த்தையில சொன்னார். குடும்ப கட்டுப்பாடை சொல்லாதவன் யாரு சொல்லு? குடும்ப கட்டுப்பாடை சொன்னவன் அவன் பெரியார் காலத்துல இருந்தானா இல்லையா? அதிக அளவில் இருந்தானா இல்லையா? இன்னைக்கு இருக்கிறானா இல்லையா? இன்னைக்கு வாழ்க்கையில குடும்ப கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறானா இல்லையா? அப்ப அப்படிங்க. அது போக இந்த கருத்தை அவர் நேத்தா சொன்னாரு, இதை சொன்னாரு தெரிஞ்சு தானடா அவருக்கு பின்னாடி புகைப்படம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க.
இது சொன்னது நேத்தான் தெரிஞ்சு அவனை கண்டுபிடிச்சியா? அது 2023 டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்து அவருடைய நினைவேந்தலில் கலந்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்து ஆராவரம்லாம் பண்ணியிருக்கிறீங்க. பண்ணியிருக்கிறீங்க. அப்போ இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாரு. அவர் கற்பப்பை அறுத்து போட்ட விஷயம் வந்து கடவுள் விஷயத்துக்கு சொன்ன மாதிரி பிரபலமான விஷயம், ஆமாம், மறைக்கப்பட்ட விஷயம் கிடையாது. அவர் அதைத்தான் சொன்னார், தெரிஞ்சுக்கிட்டே ஆதரிச்சிங்க போது நீ பெரியார் கருத்தை சொல்கிறாரு, அம்புட்டு பேரையும் திட்டப்ப அந்த கருத்தை சொன்ன அம்புட்டு பேரையும் திட்டணும். அதனால இது வந்து ஒரு வீம்புக்கு சொல்கிறாங்க என்பது அதுக்குரிய ஒரு பதில். இன்னும் அதே மாதிரி இந்த அறிவீனத்திற்கு அடையாளமாக அங்கே இருக்கக்கூடிய அறைகுறைகள், இந்த தமிழ் மதத்தில் இருக்கக்கூடிய அறகுறைகள் வந்து ஒரு அறைகூல ஒன்று எடுக்கிறாப்புல. அதில் என்ன சொல்கிறாப்புலன்னு சொல்லி சொன்னால், அதாவது வந்து பெரியார் வந்து இஸ்லாம் சம்பந்தமாக சிறப்பித்து பேசினதெல்லாம் 1945 47 காலகட்டத்தில். நான் இப்போ சில தரவுகள்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து 1961 63 64 உள்ள தரவுன்னு சொல்லிட்டு. சரி, அந்த தரவெல்லாம் வந்து என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், 61 வந்து முஸ்லீம்கள் தான் நாட்டுக்கு வந்து வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறாங்க, பிராமணர்களும் முஸ்லீம்களும் ஒரு தரவை சொல்கிறாப்புல. அதே மாதிரி வந்து பார்ப்பனர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் நம்மில் இருக்கக்கூடிய கீழே உள்ளவர்கள் தான் எதிரிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இதை சொல்லிட்டு வந்து இவர் வந்து ஆன்டி ஆரியம் கிடையாது, இவர் ஒரு ஆன்டி முஸ்லீம், பெரியார் இன்னும் சைக்கோ அப்படின்னு சொல்லி இந்த அறகுறைகள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதுல இருக்கக்கூடிய அறகுறைகள் கூட இதெல்லாம் நாங்க தேடி எடுத்தோம், கண்டுபிடிச்சி எடுத்தோம், இப்பதான் இதெல்லாம் கிடைச்சிருக்கு, இதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே வந்து மறைச்சு வச்சுட்டாங்க. அதிலே முரண்பட்டு ஒரு ஆள் என்ன சொல்லுது, இதெல்லாம் ஏஐ மூலியமா தேடி எடுத்தோங்குது ஒரு ஆளு. இன்னொரு ஆள் என்ன சொல்லுதுன்னா, விசிகானுடைய பொதுச் செயலாளர் வந்து அவர் வந்து பெரியார் மறுபரிசீலனை சொல்லி ஒரு தொகுப்பு எழுதினார், 9 தொகுப்பு, அதுல இருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லி இந்த அறகுறைகள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, 1963க்கு பிறகு பெரியார் வந்து முஸ்லிம்களுக்கோ இஸ்லாத்துக்கோ ஆதரவாக எதுவுமே பேசல, தில்லு இருந்தா இந்த அறைகூல் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த அறைகூல்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பாக்குறோம்.